தமிழ்நாட்டுல திருப்பதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இப்போ நடக்கிறது தான் மர்மமா இருக்கு. வடமொழி வேதங்கள் ஆகிய ரிக், யஜுர், சாம, அதர்வண ஆகிய 4 மனித உருவம் எடுத்து சிவபெருமானை வழிபடுவதற்காக 4 வேதபதி என்ற ஊரில் தங்கி அதன் அருகில் இருந்த புஷ்பவனம் என்ற ஊரில் மலர்களை எடுத்து வந்து சிவனை தேவாரம் என்ற இடத்தில் வழிபட்டனர். பிறகு கலியுகம் பிறந்தவுடன் இந்த 4 வேதங்களுக்கும் காலமில்லாததால் சிவபெருமானை வழிபட்ட தலத்தின் நுழைவு வாயிலை அடைத்துவிட்டு சென்றனர். அப்படி வேதங்களே சிவபெருமானை வழிபட்டு சென்ற தலம்தான் திருமடைக்கடார் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கும் சிவபெருமானின் லிங்கமானதே இந்திரன் அளித்து முகுந்தன் பிரதிஷ்டை செய்த லிங்கமாகும். மேலும் 4 வேதங்களும் திருமறைக்கடாரின் கோவில் நுழைவு வாயிலை அடைத்துவிட்டு செல்ல சிவபெருமானின் ஒவ்வொரு திருத்தலம் தோறும் அப்பரும் ஞான சம்பந்தரும் எம்பெருமானை போற்றி பதிகம் பாடி வரும் பொழுது இந்த திருமறை காட்டிற்கும் வந்துள்ளனர். அப்பொழுது மக்கள் அனைவரும் கோவிலின் பிரதான வாயில் மூடப்பட்டிருப்பதால் பக்கத்து வாயில் வழியாக சென்று வழிபட்டு வந்ததை பார்த்த அப்பரும் ஞான சம்பந்தரும் வேதங்களை தரிசித்து விட்டு சென்ற திருக்கோவிலின் கதவை திறப்பதற்காக அப்பர் திருப்பதிகம் பாடினார். அப்பர் பாடிய திருப்பதிகத்தை கேட்டு கோவில் நுழைவு வாயிலும் திறக்க இருவரும் மகிழ்ச்சியில் மிகுந்த ஆர்வத்தோடு உள்ளே சென்று மறைக்காட்டீஸ்வரரை வணங்கிவிட்டு வெளியே வந்த பொழுது அப்பர் சம்பந்தரிடம் இந்த கோவிலின் நுழைவு வாயில் திறக்கவும் மூடவும் திருப்பதிகம் பாட வேண்டும், அதனால் திருப்பதிகம் பாடுமாறு கேட்க சம்பந்தம் சதுரம் வரை என்ற ஒரே ஒரு திருப்பதிகத்தை பாடியவுடன் கதவு மூடிக்கொண்டது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கதைகளை கொண்ட கோவிலில் நாகப்பட்டினம் வேதாரண்யம் பகுதியில் உள்ள திருமறைக்கடார் திருக்கோவில் இந்த தளத்தில் வழிபடுபவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் நாகதோஷம் நீங்கும் என்றும் கூறப்படுகின்றன. அது மட்டும் இன்றி இந்த தளத்தில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் கங்கை, யமுனை, நர்மதை, சிந்து, காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் நீராடியதற்கு சமம் என்றும் பிரம்மஹத்தி போன்ற பாவங்களும் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் நீங்கும் எனவும் கூறப்படுகின்றது. அது மட்டும் இன்றி இந்த தலத்தில்தான் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் இறைவன் காட்சி கொடுத்தார் எனவும் புராணங்களில் கூறப்படுகின்றன. இந்த நிலையில் இந்த திருமறைக்கடார் கோவில் குறித்த பரபரப்பான வீடியோ ஒன்று இணையத்தில் உலா வருகிறது. அதாவது தமிழ்நாட்டிலேயே மிகவும் பணக்கார கோவில் எது என்று கேட்டால் நீங்கள் எதை கூறுவீர்கள்? பழனியா அல்லது திருச்செந்தூரா என்று யோசிப்பார்கள். ஆனால் இந்த கோவிலை நீங்கள் ஒரு முறை கூட யோசித்து பார்த்திருக்க மாட்டீர்கள். தமிழ்நாட்டிலேயே பணக்கார கோவில் என்றால் அது சைவ சமய புலவர்களால் திருமறைக்காடு என்று அழைக்கப்படுகின்ற வேதாரண்யம்தான். தமிழகத்தில் அதிக சொத்துக்களை கொண்ட கோவில், கிட்டத்தட்ட 13,051 ஏக்கர் நஞ்சை புஞ்சை நிலங்களை கொண்ட கோவில்தான் இந்த கோவில் என்றும் இந்த தகவலை நான் சாதாரணமாக கூறவில்லை. இந்த கோவிலின் சொத்து விவரங்களை 1971ஆம் ஆண்டு ஸ்ரீ வேதாரண்ய சுவாமி ஆலய தல வரலாற்று புத்தகத்தில் திருவாடுதுறை ஆதின மகத்வித்வான் தண்டபாணி தேசிகர் வெளியிட்ட புத்தகத்தில்தான் கோவில் சொத்து விவரங்கள் தெள்ள தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது இந்த கோவில் 13,051 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதுதானா என்ற கேள்வி எழுகிறது. அந்த நிலங்கள் எல்லாம் எங்கே என்று கேள்வி எழுப்பும் வகையில் அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்து சமய அறநிலைத்துறை கோவில்களின் சொத்துக்களை அபகரித்து வருவதாக ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்த நிலையில் இப்படி ஒரு வீடியோ பதிவிடப்பட்டிருப்பது இந்து சமய அறநிலைத்துறை மீது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.